ஆமா, இவ எப்படியோ இவ வந்துட்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மகா மட்டமான கமெண்ட் பெண்கள் சைட்ல இருந்தே அதிகமா வரும் தெரிஞ்சுதான் இந்த பதிவு போடுறேன். இப்பதான் ஜாய் கிறிசல்ட் அவங்க பதிவை பார்த்துட்டு வரேன். அதுல எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரிஞ்சு என் கூட அதிகமா பழகக்கூடிய ஒரு பொண்ணே இவ எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு தான் வாழ்வா போல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சொந்த வாழ்க்கையில கணவர்கள் துரோகம் பண்ணிட்டு போனாலுமே இன்னொரு பெண் கூட வாழ்ந்தாலுமே எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்ற பொண்ணு நல்லவ, இன்னொருத்திய வாழ்ந்துட்டு அவளை அப்படியே விட்டுட்டு திரும்ப வந்தாலும் அந்த கணவர் நல்லவர், நடுவுல கொஞ்ச நாள் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பெண்கள் எல்லாரும் கெட்டவங்க. எப்படிமா உங்க நியாயம்? அந்த இடத்துல நம்ம இருந்தான்னு நினைச்சு நீங்கெல்லாம் அப்படியே வெகுண்டு எழுந்து பேசுறீங்க பாருங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஏன் இதே ரெண்டாம் தரமா இருக்கிறவங்களுக்கு, ரெண்டாவதா வாக்கப்பட்டவங்களுக்கு கூட அடுத்தது ஒண்ணு வந்தா கோபம் வரத்தான் செய்யும். அந்த நியாயம் எனக்கு புரியுது. ஆனா பொதுவான நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தானே ஏமாந்துருக்கு. இப்ப நீங்க ஏமாந்த மாதிரி தானே அதுக்கும் இருக்கும். நாங்க ஏமாந்தோம்ல, எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு இல்ல, அப்ப இனிச்சுதா? எங்கம்மா போனீங்க நீங்க எல்லாம் விட்டுட்டு? என்ன நாயா பூனையா? காம்பவுண்ட் தாண்டி போயிடுச்சு, கண்டுபிடிக்க முடியல, பிடிச்சா ஓடுது விட்டுட்டங்கிறதுக்கு அவங்கவுங்க புருஷன் தானே. இவங்க எல்லாம் விட்டுருவாங்களாம், வாழட்டுன்னு விட்டுருவாங்களாம், புள்ள பெத்துக்கிற வரைக்கும் விட்டுருவாங்களாம், அதுக்கப்புறம் அங்கேருந்து வருவாங்களாம். என் கணவரையும் பிரிக்க சதி நடக்கிறது. என்ன சதி? 10 மாசமா அந்த புள்ள வயிற்றுல வளர்ற வரைக்கும் சதி நடந்துச்சா? தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அப்புறம் எங்களுக்கும் ஒப்பீனியன் இருக்கு, எனக்கும் ஒப்பீனியன் இருக்குன்னு நாங்க பேச வேண்டி வரும். பெண்கள்னா பொதுவா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா, புரியுதா? நாம முதல் மனைவி அந்த அதிகாரத்துல மட்டும் பேசாதீங்க. நாம சப்போஸ் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படின்னு நினைச்சு பேசுங்க, ஓகேவா? துரோகம் யார் பண்ணாலும் துரோகம் தான், வலி யார் கொடுத்தாலும் வலிதான். ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க, அவங்க ஒண்ணும் முத புருஷன் கூடயும் இருந்துகிட்டு ரெண்டாவது புருஷனுக்கு பிள்ளைய பெக்கல, அவரோட சட்டப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு தான் பெற்றிருக்காங்க. ஏன் இவருக்கு எங்க போச்சு குழந்தை? என்ன அப்படியே வாந்தி எடுத்து வர்ற விஷயமா? இவருக்கு தெரியாதா நம்ம பொண்டாட்டி இன்னும் டைவர்ஸ் பண்ணல, இவளுக்கு எப்படி குழந்தைய கொடுக்கறதுன்னு அவர் யோசிக்கலையா? இன்னும் இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டதுனாலதான் இந்த ஆம்பளைங்க அடுத்தடுத்து பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, புரியுதா? என்னத்த சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சமாச்சும் மனசாட்சிப்படி யோசிங்க. எனக்கு வலிக்குது, அவனை என்ன அடிக்கிறாரு, என் பேச்ச கேட்கல அப்படின்னா விட்டு தொலைச்சிட்டு போங்க. சனியை எக்கட கட்டு போட்டோம், நம்ம வாழ்க்கை நம்ம பார்ப்போம், குழந்தைக்காக கௌரவமா வாழுங்க. அடுத்தவ வந்துட்டா, இவரு போயிட்டாரு, அவதான் கெட்டவ, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு தெரிய போறீங்க? பேசக்கூடாதுன்னு பொறுமையா போனா பேச வைக்கிறீங்க. அப்புறம் நான் இதை பத்தியே 1 மாசத்துக்கு பதிவு போட வேண்டியது இருக்கும், சொல்லிட்டேன்.